வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன பார்த்தீங்கன்னா பங்குனி திருவிழா ஆரம்பிக்க போது, பங்குனி மாதம் பிறக்க போது. இந்த பங்குனி மாதம் என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னா, எல்லா மாதங்களை காட்டிலும் தெய்வீக மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் தான். இந்த பங்குனி மாதத்தில் மட்டும்தான் கோயில்களில் திருக்கல்யாணங்கள் அதிகமாக நடக்கும். முருகன் கோயிலில் திருக்கல்யாணம் நடக்கும், சிவபெருமான் பார்வதி தேவிக்கு திருக்கல்யாணம் நடக்கும். இதில் திருக்கல்யாணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. ஸோ நம்முடைய குலதெய்வங்களை வழிபடுவதற்கும் நம் இஷ்ட தெய்வமான தெய்வங்களை வழிபடுவதற்கும் உகந்த மாதம் இந்த மாதம் தான், இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த பங்குனி அப்போ எந்த அளவுக்கு சிறப்புரியதாக இருக்குன்னு உங்களுக்கே நல்லா புரியும். இந்த பங்குனி மாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கோயில் போய்ட்டு வாங்க. மாதத்தில் 2 நாளாக கோயில் போய்ட்டு வந்துருங்க. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், எங்கே சொன்னது தான் குலதெய்வ வழிபாடு இருக்குது ஒன்று. 2வது தெய்வீக திருமணங்கள் நடக்க போகுது. இந்த நிகழ்வில் நம்ம பங்கேற்காமல் எப்படி சொல்லுங்கள்? நம்ம குடும்ப விழாவில் பங்கேற்காமல் இருப்போமா சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு நாள் லீவ் விட்டு போய் பார்க்க மாட்டோமா? அதே மாதிரி தான் இது. கோயில் கண்டிப்பாக போங்க, திருக்கல்யாணம் பாருங்கள். ஏன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம கண்களுக்கு குளிச்சு கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் கண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாகன இறைச்சல் கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கண்ணுக்கு விழிப்புணர்வு வேண்டாமா? அந்த கண்ணுகளுக்கு குளிச்சு வரணும்னா தெய்வீக செயல்கள் பார்க்கணும். அந்த தெய்வீக செயல்கள் பார்க்கணும். தெய்வீக நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கோயில் போய் தான் ஆகணும். ஏன்னா அன்பு தான் நிலையானது, மகிழ்ச்சி தான் நிலையானது. அதை மட்டும் மனசு வச்சுக்கிடுங்க. இந்த பையகம் எதில் தலைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் பாருங்கள், அந்த பூக்கள்லாம் வளரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் மனசுக்கு இந்த அன்புன்னு ஒரு பூக்கள் பூக்கும்போது தான் அந்த முகம் பொலிச்சியாக இருக்கும், பொலிவாக சொல்லுவாங்க. என்னடா நீங்கள் உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பு தான். ஸோ இந்த மாதம் அன்பு பொலிவு மாதம், தெய்வீக மாதம். கோயில் போய்ட்டு வாங்களேன்.